காஃபி குடிக்க போலாமா? என்ன கமிஷனா? சச்சே, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். சரி, ஓகே, பாய். ம். மொபைலை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு அந்த மொபைல்ல என்ன இருக்கு? பிரியா, என்னது இது? ஒரு மாதிரி மூடோட்டா இருந்த என் அண்ணிய சிரிக்க வச்ச போனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்ல, அதனாலதான். மொபைல பார்த்து சிரிக்கிறதுக்கு நான் என்ன லூசா? போனு கொடு. வேணுமா? கொடுக்க மாட்டேன். பிரியா, பிரியா நில்லு. என்னங்க? பிரியா நில்லு. பிரியா, ஏய் பிரியா, பிரியா போறீங்க. என்ன பிரியா நில்லு. பிரியா போறீங்க. போனு கொடுன்ற. போனு கொடு. என்ன ராஜாராம் இது? நாங்களா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் போன் பார்த்துட்டு இருந்தீங்க, அதனாலதான் போன் எடுத்துட்டு வந்தேன். அதெல்லாம் பரவாயில்ல, போனு கொடு. ஏன் அத்தை, ஏன் எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு ஸ்வேதா. ஏன் திடீர்னு இவங்க இப்படி பேசுறாங்க? நம்ம என்ன பண்ணோம்? ஏன் ஆண்டி? என்னம்மா, வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைக்கு ஈக்குவலாக ஓடிட்டு இருப்பாங்களா? என்ன இது யஸ்வேதா? நடக்கலாம், இல்ல ஓடுறதுனா கூட மெதுவா பொறுமையா பண்ணலாம். அதுக்காக இப்படி தாட்டு போட்டு நான் நடந்துப்பேன்? இத மட்டும் சந்துரு பார்த்தான், அவ்வளவுதான், உன்னை ஒரு வழி பண்ணிருப்பான். அதனால என்ன, அண்ணன் வந்தோடனே நான் சொல்லிடுவேன்ல. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிராத 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 ப்ளீஸ். இத பாரு ஸ்வேதா, சந்துரு கோச்சிப்பான், இல்ல அண்ணி இதுக்கு திட்டுவாங்க, மாமா கோச்சிப்பாங்க. இதுக்காகலாம் நீ மாறக்கூடாது. உனக்குள்ள ஒரு உயிர் வளர்ந்துகிட்டு இருக்கு, அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இதே மாதிரி தூங்குறது, சாப்பிடுறது, நடந்துக்கிறது, இது எல்லாமே உனக்காகன்னு நினைச்சுக்காத. அப்போ நீ இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்ட. நிதானமா இருக்கணும், புரிஞ்சுதா? சாரி அத்தை, நான் மறந்துட்டேன். அப்படிலாம் இருக்கக்கூடாதுமா, ஜாக்கிரதையா இருக்கணும்ல. ஷூர் அங்கிள். இங்க பாருமா, நாங்க எல்லாரும் உன்னை திட்டுறோன்னு மட்டும் நினைச்சுக்காத. உண்மையிலையும் இந்த வீட்டோட வாரிசு மேலேயும் உள்ள அக்கறையினாலதான் நாங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, நீங்க பெரியவங்க, உங்களோட ஒவ்வொரு வார்த்தையிலயும் என் மேல வச்சிருக்கிற கேரிங்ல தான் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. பொண்ணே, ஸ்வேதாவோட ஆஸ்பத்திரி விஷயம்லாம் சந்துரு ஃபாலோ பண்றான்ல, இல்ல நம்ம வீட்டில் யாராவது ஃபாலோ பண்றாங்களா? சந்துரு இல்லைன்னா என் அம்மா கூட்டிட்டு போவாங்க. ஓ இல்லங்க, இனிமே நான் பாத்துக்கிறேன். அதான் என் ஃப்ரெண்டு டாக்டர் இருக்கல்ல, யூஎஸ் போயிட்டு அவ திரும்பி வந்துட்டா. அவகிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நான் ஒரு தடவை ஸ்வேதாவை கூட்டிட்டு போறேன். நல்ல கைராசியானவ, அவகிட்ட நானே கூட்டிட்டு போய் காட்டுறேன். ஆமா பண்ணி, இனிமே சம்பந்தி தொந்தரவு பண்ண வேணாம், நீயே கூட்டிட்டு வந்துரு. சரி, நாளைக்கே கூட்டிட்டு போயிடுறேன். என்ன அத்தான் ரெடி, அவர் அழகை பார்த்து ரசிக்கிறீங்களோ? என்ன இப்படி பார்க்குற?
ஆசைதான். ஒன்றும் இல்லை, இந்த கம்பீரம் மாறாம வேற ஒரு கெட்டப்ல உங்களை யோசிச்சு பார்த்தேன். பரவாயில்ல, அதுலயும் அழகா தான் இருக்கீங்க. என்ன மண்டபத்துக்கு மாறு வேஷத்துல வந்ததை கண்டுபிடிச்சிட்டாளா? என்ன, சும்மா ஒரு கற்பனை தான். ம்? ஓ, ஆ சரி, நான் இன்னைக்கு ஸ்வேதாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஆடிட்டர் ஆஃபீஸ்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. நீங்க ஒன்று பண்றீங்களா? ஆஃபீஸ் போற வழியில நாங்க ட்ராப் பண்ணிடுங்களேன். முடிச்சிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போறேன். போலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆகணும். சரியா? ம் சரி. என் புருஷன் தான் அழகா ஸ்மார்ட்டா இருக்காரு. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆ, மாயா, ஹலோ ராஜாராம். என்ன மாயா, பேக் டு பெவிலியனா? நீ ரொம்ப பெருமை அடிச்சுக்கிற. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு திரும்ப போறியா? ஓ, நல்லா படிச்சு நல்ல பண்பையெல்லாம் கத்துக்கிட்டு நல்ல சிவிலைஸ்டு பர்சனா திரும்ப வா. ஓ, அப்படி ஒரு கனவு இருக்கா உனக்கு? நெவர், I'll never give up. திரும்பி போவேன் ராஜாராம். ஆனா பாடம் படிக்கிறதுக்காக இல்ல, ப்ரொஃபஸரா பாடம் எடுக்கிறதுக்காக. ஆனா அதுக்கு முன்னாடி வேலுச்சாமிக்கு, உனக்கு, உன் அருமை பொண்டாட்டி பொன்னிக்கு நல்ல செம்மையா சீனா ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டு தான் போவேன். மாயா மாயா, அவ்வளவுதான். நீ அதான் உன் கேரக்டர். கணபதி ஆயனம் வாசிப்பேன்னு சொல்லி கூட நீ திருந்தல இல்ல? ராஜாராம், இந்த கணபதி ஆயனம்லாம் சொல்லி சும்மா பூச்சாண்டி காட்டாத. அதெல்லாம் யாருமே நம்பவே மாட்டாங்க. மாயா, அந்த படம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப என்ன ட்ரெய்லரோட வந்திருக்க? தட்ஸ் ராஜாராம். கரெக்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்ட. ஒத்த வார்த்தையில உன்னை எப்படி வர்ணிக்கிறது? கெத்து. ராஜாராம்னா கெத்து. கரெக்டா? ஓ, தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். இந்த கெத்து எதனால தெரியுமா? அழகான பொண்டாட்டி, அன்பான புள்ளைங்க, இந்த காம்போல ஒரு பாசக்கார குடும்பம். பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்குங்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல தானே நீ இப்படி திரியிற. ஆஃப் கோர்ஸ், ஆஃப் கோர்ஸ். குட் அனலைசேஷன். ஒருவேளை உனக்கு என்ன மாதிரி நல்ல குடும்பம் அமைஞ்சிருந்தா நீ இப்படி பர்வர்ட்டா மாறி இருக்க மாட்டியோ என்னமோ. ஆஹா, என் குடும்ப கதையெல்லாம் இருக்கட்டும். இப்போ உன் குடும்பம் நாசமா போகுதே, என்ன பண்ண போற ராஜாராம்? மாயா, மூத்த மக சூர்யா கல்யாணத்துல உன் குடும்ப பேஸ்மெண்ட்ல அப்படியே லேசா விரிசல் விழுந்து தலை குனிஞ்சியா? அதெல்லாம் அப்போ. இப்ப அவன் தன்னை யாருன்னு நிரூபிச்சிட்டான். நல்லாதான் இருக்கான். சீமந்தத்துக்கு நீயும் சீர்சனத்தையோட போன இல்ல? என் தலை எப்பவோ நிமிர்ந்துருச்சு. மறுபடியும் இப்ப அந்த தலை குனிய போகுது ராஜாராம். இந்த தடவை நிமிர சான்ஸே இல்ல. இந்த தடவை பேஸ்மெண்ட்ல விரிசல் இல்ல, மேசிவ் எர்த்குவேக் அட்டாக். பூம். பில்டிங் சும்மா தூள் தூளாக போகுது. அடச்சே, இதான் உன் ட்ரெய்லரா? இல்ல, இது வெறும் டீசர் தான். உன் குடும்ப மானம் கப்பல்லாம் இல்ல, பிஎஸ்எல்வி ராக்கெட்லயே போற ரேஞ்ச்ல என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோவை என்ன பண்ணலாம் ராஜாராம்? மாயா, இந்த வீடியோ ஆடியோ இதெல்லாம் கேட்டு பார்த்து ரொம்ப சலிச்சு போச்சு. வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ண பாப்போம். பயங்கர ஐடியா. ஃபியூச்சர்ல அதையும் பண்ணிடலாம். இப்போ என் கையில இருக்கிற உன் குடும்ப கௌரவ வீடியோவை என்ன பண்ணலாம்? இங்க பாரு, என் கை வர நமங்குது. சோஷியல் மீடியால அதை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு முன்னாடி உன் கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு சென்ட் பண்ணிட்டுமா? இந்த உதாரு டக்கால்ட்டி தான் மாயா. நீ இதையெல்லாம் எடுத்துட்டா நீ வெறும் ஜீரோ. நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா என் குடும்பத்து மேல நான் வச்சிருக்க கான்ஃபிடன்ஸ் அப்படி. அது இம்மி அளவு கூட குறையாது. சோ
நீ என்ன நம்பல, ஆதாரத்தை கண்ணுல காட்டினா அப்ப நம்புவியா? லொகேஷன் ஷேர் பண்றேன், நீ நேர்ல வா. ஃப்ரேம் பை ஃப்ரேமா உனக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். என்னங்க, இந்தாங்க காஃப். என்னங்க, காஃபி போட்டுட்டு வரதுக்குள்ள ஆளை காணோம். என்ன கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு கிளம்பிட்டாரு போல இருக்கு. கூடவே இருந்தா ஆகாதவளை பாக்குற மாதிரி பாப்பா. அதே சமயம் இப்படி வெளியே வந்துட்டோன்னா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவா. சொல்லுங்க மேடம். ஏய், எங்க இருக்க? நம்ம ஆபீஸ்க்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். சரி, வளகாப்பு மண்டபத்துல ஒரு வீடியோ எடுத்தல்ல, அதான் அந்த ராஜாராம் பொண்ணு ஐஸ்வர்யா, அந்த காப்பி கடையில இருக்கானே தட்டு கழுவுறான, அவன் பேரு இதோ நல்ல தம்பியா பெரிய தம்பியா? சின்ன தம்பி மேடம். ஆ, சின்ன தம்பி. அந்த ரோமியோ ஜூலியட் ரொமான்ஸ் வீடியோவை உடனே எனக்கு அனுப்பி வை. என்ன பதில காணோம்? அந்த வீடியோவை எனக்கு சென்ட் பண்ணுன்னு சொன்னேன். அது இப்போ எதுக்கு மேடம்? ஏன் மேடம் கிட்ட காரணம் காரியம் ஏன் எதுக்குன்னா விளக்கமா சொன்னாதான் அனுப்புவீங்களா? மேடம், எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் மேடம். கணபதி கேஸ், போலீஸ் ஸ்டேஷன், அது இதுன்னு அந்த ராஜாராம் இப்பதான் உங்களை மிரட்டிட்டு போயிருக்காரு. இந்த சமயத்துல அவரை சீண்டணுமா மேடம்? ஏய் பூமர் ஆண்டி, நீ சும்மா பூமர் ஆண்டி மாதிரி பேசாத. நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா? நீ என்ன அவ்வளோ பெரிய புத்திசாலியா? இல்ல ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுற மாதிரி நினைப்போ? மேடம், அவசரப்பட்டு தடாலடியா இப்ப எதுவும் செய்ய வேண்டாம் மேடம். அப்போ ஒண்ணு பண்ணலாம். நல்ல ஆற போட்டு நல்ல ஊற போட்டு விஷயம் ஊருக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறமா போடலாமா? மேடம், தொட்டது எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது மேடம். கொஞ்சம் பிளான் பண்ணி யோசிச்சு பண்ணலாம் மேடம். ப்ளீஸ் மேடம், சொல்றது புரிஞ்சுக்கோங்க. அப்படியா? அப்போ ஒண்ணு பண்ணலாம். நீ என்ன பண்ற, ஈசிஆர்ல நல்ல பீச் ஓரமா சூப்பர் ரெசார்ட் ஒன்று பார்த்து புக் பண்ணு. அதுவே இன்னும் கொஞ்சம் சூட் ரூமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், சூப்பரா இருக்கும். அங்க உட்காந்து 2 பேரும் பேசுவோமா? என்னடி நீ என்ன ஒன்னு ரொம்ப ஓவரா நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, அந்த அளவுக்குலாம் நீ சீனே இல்ல. மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்லாத, நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும். Do what I say. Got it? அசமா ஒருத்தி மாட்டிக்கிட்டா. மொபைல் எடுத்துட்டு போயிடலாம் வா. இம்மீடியட்டா இப்ப அந்த வீடியோவை சென்ட் பண்ணு. மேக் இட் ஃபாஸ்ட். சம்பளம் கொடுக்கறவ என்ன பேசினாலும் வாங்கிக்கணும், என்ன கேட்டாலும் கொடுக்கணும் போல. அனுப்பி தொலை. மேடம் வேற வீடியோ கேட்டாங்களே, இப்ப என்ன பண்ணுவேன்?
வீடியோ அனுப்புறதுக்கு இவ்ளோ நேரம். வாய் 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 மட்டும்தான். போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. போனை சார்ஜ் கூட போடாம எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டான். இந்த ராஜாராம் வந்து வீடியோ காட்டுனா என்ன பண்றது? என்ன பட்டாலும் வராத புத்தி, என்ன திட்டினாலும் வராத ரோஷம். நீ எல்லாம் என்ன ஜென்மம்? அவ்வளவு தூரம் விளக்கமா எடுத்து சொல்லிட்டு போயும் கூட மறுபடியும் தப்பு தப்பாவே வேலை பார்க்கறனா உன்னை எல்லாம் எந்த ரகத்துல சேர்க்கறது? பேச ராஜாராம். என்ன பாவம் ஒரு 5 நிமிஷமோ இல்ல 10 நிமிஷமோ தெனாவட்டா பேசுவ. அதுக்கப்புறமும் இதே மாதிரி கெத்த பேசுறியான்னு பாப்போம். உன்ன மாதிரி காத்தடிச்ச உடனே உச்சத்துக்கு பறக்கிறதுக்கும் காத்து நின்னது நடுத்தருவில் வந்து விழுறதுக்கும் நான் ஒன்றும் வேஸ்ட் பேப்பர் இல்லை. சரி, உங்ககிட்ட பதில் சொல்லி சொல்லி ஒரு மாதிரி போர் அடிச்சு போச்சு. நீ தான் ஏதோ ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொன்னி காட்டு, பார்த்துட்டு நான் கிளம்பிடுறேன். உன் பேச்சை கேட்டு நான் வந்தது ஏதாவது ஒரு தடவையாவது நீ உண்மையை சொல்ல மாட்டியோன்ற ஒரு நம்பிக்கையில தான். காட்டு, நீ தான் ஏதோ ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொல்றீ. காட்டு, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். பிரசண்டா வீடியோ என் கைவசம் இல்ல. என்னமோ நேர்ல வந்தா ஃப்ரேம் பை ஃப்ரேமா நான் ப்ளே பண்ணி காட்டுவேன்னு சொன்ன, நேர்ல வந்துட்டேன். இல்லங்கிற ஒரு தடவையாவது உண்மையா இருப்பேன் நம்பி வந்தது தப்புன்னு நீ மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்ட பாத்தியா? நீ போன்ல சொன்னதுமே அப்படியே துடிச்சு போய் வந்திருப்பேன்னு நினைச்சிருப்பேன். சத்தியமா இல்ல. வாங்கின அடியால ஏற்பட்ட வலிக்கு இப்படியாவது மருந்து போட்டுக்கலாமான்னு பார்த்திருக்கேன். வீடியோ கைவசம் இல்லைன்னு தான் சொன்னேன். அந்த விஷயம் நடக்கவே இல்லைன்னு சொல்லலையே. அதுக்கான ஆதாரமும் சாட்சியும் என்னோடவே இருக்கு. ஓ, இதுக்கு சாட்சியெல்லாம் இருக்கா? அது வேறயா? சரி, அது யாருன்னு காட்டு. யாருன்னு பார்த்துட்டு நானும் கிளம்பிடுறேன். நான் தான் அந்த சாட்சி. என் கண்ணால பார்த்ததுதான் அந்த காட்சி. ஐயா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையாப்பா. சரி, மாயா மாயா மாயா, சாட்சியை கூப்பிட்டாச்சு, நீ சொல்லு. உன் செல்ல பொண்ணு ஐஸ்வர்யா, அவ மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையோ பாசமோ இருக்கிற மாதிரி தெரியலையே. அவ எப்படி போனா என்ன, எக்கேடு கெட்டா என்ன, எவன் கூட சுத்துனா என்னன்னு அப்படியே அவளை தண்ணி தெளிச்சு விட்டுட்டியா என்ன? என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு எதுக்கு இந்த வேலை? எதுக்கு இப்படிலாம் உனக்கு ஐடியா வருது? நான் பேசிட்டு போனதுக்கு எப்படியாவது பழிக்கு பழி வாங்கணும்னு உனக்குள்ள ஒரு ஆத்திரம் பொங்கி இருக்கு. அதை என்னால புரிஞ்சுக்க முடியாம இல்ல. அதுக்காக இப்படியா? எப்படி எப்படி? உன் பையன் லவ் பண்ணா மட்டும் ரொம்ப தப்பு, ஆனா அதே உன் செல்ல பொண்ணு ஐஸ்வர்யா லவ் பண்ணா தப்பு இல்லையா? அப்போ ஐஸ்வர்யா மேல உனக்கு அக்கறை இல்லையா ராஜாராம்? என் அக்கறை விடு. உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஆனா உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறைன்னு தான் எனக்கு தெரியல. இருக்காத பின்ன என்ன? அவ யாரு?
பொன்னி காட்டன் மில்ஸோட சேர்மன் மிஸ்டர் ராஜாராம் அண்ட் எம்டி மிஸ்ஸஸ் பொன்னி அவங்களோட பொண்ணாச்சே. அவ்வளோ ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கிற பொண்ணு, அதுவும் வயசு பொண்ணு, ஒரு பையனோட தாராளமா சுத்தலாம் தான். ஆனா ராஜாராம் யார் கூட சுத்தலாம்? ஒரு சேம் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற பையனோடையோ இல்ல அதுக்கும் மேல இருக்கிற ஒரு பிசினஸ் மேனோட பையனோடையோ சுத்தலாம். அது கூட உங்களுக்கு பெருமைதான். ஆனா ஒரு ஒன்றைய நான் ஹோட்டல்ல எச்சலை எடுத்துக்கிட்டு சாப்பிடுற தட்டு டம்ளர்லாம் கழுவுற ஒரு பையனோட போய் சுத்தலாமா? அவன் கூட போய் கும்மாலாம் அடிக்கலாமா? உன் பெரிய பையனோட கருப்பட்டி காப்பி கடை, இந்த எடுப்படி அள்ளக்கை வேலையெல்லாம் பண்றானே அந்த சின்ன தம்பியை தான் சொல்றேன். அண்ணன் கடையில வேலை செய்யற பையனோட எவ்வளோ நெருக்கமா இருக்கணும், எவ்வளோ ஸ்நேகமா இருக்கணும், இதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லை என் பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். அவ அதை மீற மாட்டா. சொல்ல நெக்ஸ்ட் என் மூத்த மகனுக்கு ஒரு சின்ன வீடு இருக்கு. என் சின்ன பையன் சந்துரு ரேஸுக்கு போவான், ட்ரக் அடிக்ட், ஏதாவது சொல்ல. நீ என்ன ஆதாரம் வச்சா சொல்ல போற? சும்மா அடிச்சு விடுறதானே, வெறும் வாயால வடை சுடுறதானே. என்ன வேணா சொல்லு, நீ சொல்ற எதையும் நான் நம்ப போறதில்ல. என்கிட்ட இருந்து நீ எதிர்பார்த்த ரியாக்ஷன் எதுவும் வராதனால உன் எனர்ஜி வேஸ்ட், உன் டைம் வேஸ்ட். மாயா, உன்னோட விளையாட்டுக்கெல்லாம் இதோட ஒரு சுபம் போட்டுரு. ஓஹோ, என்னோட எச்சரிக்கையை நீ அலட்சியம் பண்ற. இன்னைக்கு நீ அலட்சியப்படுத்தலாம் ராஜாராம். ஆனா ஒண்ணு, நாளைக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கும் போது அன்னைக்கே இந்த மாயா சொன்னாலே அவ சொன்னது எதுவுமே பொய் சாட்சி இல்ல, 100% அக்மார்க் ISI சாட்சிதான் உனக்கு புரியும். பொண்ணே, தலைவலிக்கிற மாதிரி காஃபி கூட. நீ கிளம்பி வர்றதுக்குள்ள நான் கிளம்பி போயிட்டேன். வரும்போது லேசா இருந்த தலைவலி இப்போ ஹெவி ஆயிடுச்சு. கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டா. அவசரப்பட்டு கொண்டு வந்துடாத, நல்லா ஃப்ரெஷ்ஷா சூடா போட்டு கொண்டு வா. ராஜாராம், யார்கிட்டப்பா பேசிக்கிட்டு இருந்த? பொன்னிக்கிட்ட காஃபி கேட்டுட்டு இருந்தேன். பொன்னி, நான் காஃபி கேட்டேன், கேட்டுச்சா? பொன்னி வீட்ல எங்கப்பா இருக்கா? உன் கூட கார்ல ஆடிட்டரை பார்க்க போறதா சொன்னா. நீ தான் டிரா பண்றேன்னு சொன்னியாமே, அப்ப உன் கூட பொன்னி வரலையா? இல்லையே, இன்னைக்கு ஆஃபீஸும் இல்லை, அசோசியேஷன் மீட்டிங்கும் இல்லை, எந்த கமிட்மெண்ட்டும் இல்லையே. சரி, எதுக்குப்பா டென்ஷன் ஆகுற? கால் டாக்ஸி புக் பண்ணி ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு போயிருப்பா. ஏன் நீ ஏன் ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு விசாரியே. அப்படி எங்கேயாவது போறதா இருந்தா சொல்லாம போக மாட்டாளே. ஃபோன் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் அல்லது தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். Customer you are calling is either switched off or not reachable at the moment. என்னக்கா செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது? சரி, எங்கேயாவது வேலையா போயிருப்பாப்பா. போன இடத்துல போன்ல சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்கும். வேலை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துருவாப்பா. அக்கா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், மறைக்காம பதில் சொல்றோம். என்னப்பா? என்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு சூர்யா வீட்டுக்கு எதுவும் போயிருக்காளா? ஒருவேளை அங்கதான் போயிருக்காளோ? ஐயோ, நீங்க முழிக்கிறதுலயே தெரியுது, கண்டிப்பா அங்கதான் போயிருப்பா. சந்திரு, சொல்லுங்கப்பா. உங்க அம்மா எங்க போறேன்னு ஏதாவது சொன்னாலா உன்ட்ட? இல்லையாப்பா, இங்க இல்லையா? நீ ஒன்று பண்ணு, சூர்யாவுக்கு ஃபோனை போட்டு அவங்க இருக்காளுன்னு கேளு. என்னடா பார்த்துட்டே நிக்கிற, ஃபோன் பண்ணு. சரிங்கப்பா. பவித்ரா, கிளம்பிட்டியா? இதோ வந்துட்டு சூர்யா. சொல்லு சந்துரு. சூர்யா, அம்மா அங்கதானே இருக்காங்க. அம்மாவா? இல்லையே, இங்க வரலையே. என்ன விஷயம்டா? இல்லடா, இங்க வீட்டில் அம்மா இல்லை, அதான்
உன் வீட்டுக்கு வந்திருப்பாங்களோன்னு கால் பண்ணேன். இங்க வரலையேடா. டேய் என்னாச்சுடா? இல்லடா, உண்மையாவே அங்க வரலையா? டேய் சத்தியமா வரலடா. என்ன பிரச்சனை? என்னடா நான் சொன்னது கரெக்டு தானே? அவள்கிட்ட போனை கொடுக்க சொல்லு, நான் அவள்கிட்ட பேசுறேன். ஆஹா, இல்லப்பா, அம்மா அங்க வரலையா? டேய் சந்துரு, ஹலோ ஹலோ. சூர்யா சத்தியம் பண்ணி சொல்றான். நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் அல்லது தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். அம்மா ஃபோன் எப்பவுமே சுவிட்ச் ஆஃப் ஆகாதே. வீட்லயும் சொல்லாம எங்கேயோ போயிருக்காங்க. இந்த மாதிரி எதுவும் நடந்ததே இல்லையே. பிரியா, அம்மா எங்க போனான்னு தெரியுமா? வெளியே போவோம் ஓட்ட ஏதாவது சொன்னாலா? இல்லையேப்பா, ஐஸ்வர்யா உங்ககிட்ட? என்கிட்ட எதுவுமே சொல்லல. நானும் பார்க்கலையே அங்கிள். சொல்லுங்க மாப்பிள்ள. மாமா, பொண்ணு எது உங்களை பார்க்கறதுக்கு அங்க வந்தாளா? பொண்ணியா? பொண்ணு இங்க வரலையே. அங்கேயும் வரலையா? என்ன மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனையா? நான் வேணா வரட்டுமா? மாப்பிள்ள மாப்பிள்ள, என்னாச்சு? பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மீண்டும் ஏதாவது பிரச்சனையா? என்னப்பா அது? உன் கூட வந்தானு தான் நான் இவ்வளவு நேரம் இருந்தேன். அப்படி சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே. மாப்பிள்ள, பொண்ணு ரொம்ப பொறுப்பானவ மாப்பிள்ள. எங்கே போனாலும் வந்தாலும் சொல்லாம போக மாட்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவ மாறவே இல்லை. உங்ககிட்ட எங்கே போறேன், எப்போ வருவேன்னு ஃபோனில் சொல்றதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் உண்மைதான் மாமா. ஆனா இப்போ அது பொண்ணு மாதிரி இல்ல? ஆமால. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. பொண்ணே பொண்ணே,
யாருங்க நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சாரிம்மா, என் வைஃப் நினைச்சு நான் தப்பா. சாரி. மாப்பிள்ள, வழக்கமாக அவள் போகிறதுக்குன்னு ஆஃபீஸு கோயில் இப்படி 4-5 இடம் தானே இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். வாங்க. மாப்பிள்ள, ஒருவேளை பொன்னி எங்கே இருக்கா, என்ன பண்ணுறான்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்று தோணுது மாப்பிள்ள, நாம் நேராக இப்போ வீட்டுக்கு போனோம்னா அவன் நிச்சயமாக அங்கே இருப்பான். ஏன்னா அப்படித்தான் என் மனசுக்கும் தோணுது. நீங்கள் என்னை விட ரொம்ப பதட்டமாக இருக்குங்க மாப்பிள்ள. டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் சரியாக போயிடும். இல்லை மாமா, என்னோட பதட்டத்துக்கும் பயத்துக்கும் காரணம் இருக்கு மாமா. காலையில் ஃபோன் பண்ணி அந்த மாயா என்கிட்ட வீடியோ இருக்கு அது இதுன்னு சொல்லி என்னை மிரட்டினான். நான் அவளை நேரில் போய் பார்த்து நல்லா டோஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். சும்மாவே ஆடுவா. நான் கொடுத்த டோஸில் வெறி ஏறி போயிருக்கோம். சும்மா இருப்பாளா? இப்போ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவோமாம்மா. அதை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்கு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் மாமா, அதுக்கு தான் நான் பயப்படுறேன். பொன்னியம்மா, ஆரத்தி எடுத்துக்கோங்க. பொன்னியம்மா, எதுவா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அம்மன் இருக்கா, உங்களை நிச்சயம் கைவிட மாட்டா. நாளை ஆகிறது, கிளம்புறேலா? என்ன ராஜாராம், காலையில பெரிய லெக்சர்லாம் கொடுத்துட்டு போன, மிச்ச மீதி ஏதாவது விட்டுட்டியா? அதை சொல்லிட்டு போலாம் தான் இப்ப வந்தியா? அடடே, திருவாளர் வேலுச்சாமி, உங்க மாப்பிள்ள வந்து சொன்னாரு ஏதோ மனசாட்சியெல்லாம் உறுத்தி டெய்லி செத்துக்கிட்டு இருக்கீங்களாமே. பார்த்தா அப்படி தெரியலையே. யமனே கூப்பிட்டா கூட செஞ்சுரி அடிச்சிட்டு தான் போவீங்க போலயே. மாயா, பொன்னி எங்க? பொன்னி எங்க? என்ன ராஜாராம், பதட்டம் உள்ள இருந்தாலும் வெளியில தெரியாத மாதிரி கேள்வி கேக்குறீங்களே. கிரேட் ராஜாராம். உன்னோட பாராட்டு பத்திரம்லாம் எனக்கு தேவையில்லை. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. பொன்னி எங்க? காலையிலிருந்து அவளை வீட்டில் காணோமா. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், அவளை காணல. சோ பொன்னி இங்கதான் வந்திருப்பான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏங்க என்ன கணக்கு இது?
என்ன வந்து கேக்குறீங்க? ஒருவேளை பொன்னிக்கு நான் தான் அவளோட அன்பு தங்கச்சின்னு தெரிஞ்சிருச்சா? என்ன ராஜாராம், அவகிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணாத குறையா என்னமோ கத்திட்டு போன. ஒருவேளை மிஸ்டர் வேலுச்சாமி, உங்க பெரிய பொண்ணுகிட்ட உங்க வேஷத்தை கலைச்சிட்டீங்களா? உண்மையை சொல்லிட்டீங்களா என்ன? நாங்க யாரும் பொண்ணுகிட்ட சொல்லவும் இல்ல, சொல்ல போறதும் இல்ல. ஓ, வெயிட். அப்போ பொன்னிய நான் தான் ஆளை வச்சு கடத்திட்டேன், இங்கதான் கொண்டு வந்து அடிச்சு வச்சிருக்கேன், அந்த டவுட்ல தானே வந்திருக்கீங்க? உங்க சந்தேகம் அவ்வளவுதானா, இல்ல பொன்னிய நான் முழுசா முடிச்சிட்டேன்னு சந்தேகமா? ஐயோ மலரு, ஏமா அப்படிலாம் என் பொண்ணை எதுவும் பண்ணிடாதம்மா. அந்த மாதிரி உனக்கு எண்ணமே வரக்கூடாதும்மா. என் உயிருமாவ உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறம்மா. பொன்னி உங்களுக்கு உயிர். நான் 10 வயசுல பார்த்த அதே வேலுச்சாமி. இல்ல, ஒரு நாள் கூட இருக்காது, ஒரு பகல் இருக்குமா? உன் பொண்ணு பொன்னிய காணோனது உன் அங்கம் பதறுது, உன் ஆவி துடிக்குது. 10 வயசுக்கு அப்புறமா 25 வருஷம் நான் காணாம போயிருந்தேன். அப்ப நீ கவலைப்பட்டியா? ஆயா, உங்க அப்பாவோட அன்பு நீ என்னைக்கும் புரிஞ்சுக்க போறதே இல்ல. நீ அந்த 10 வயசை விட்டு வெளியே வர போறதும் இல்ல. அதையே பிடிச்சி தொங்கிட்டு எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. பொன்னி என்ன பண்ண, அவ எங்க இருக்கா அதை சொல்லு. ராஜாராம், பொன்னி என்னோட அக்கா. சொல்ல போனா உன்னை விட ஒரு படி அதிகமாவே அவ எனக்கு தேவை. அது ஏன்னு உனக்கே காரணம் நல்லா தெரியும். ராஜாராம், அவளும் இல்லனா நான் யார்கிட்ட போய் மோதுவேன் சொல்லுங்க? யார்கிட்ட போய் நான் சண்டை போடுவேன்? லைஃப் போர் அடிச்சிராது? மாயா, இவ்வளோ வன்மத்தை நீ மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்கனா, என்னைக்கா இருந்தாலும் உன்னால பொன்னிக்கு ஆபத்து தான். அவ மேல ஒரு துரும்பு பட்டா கூட உன்னை நான் சும்மா விட மாட்டேன் சொல்றேன். ராஜாராம், பொன்னி இங்க வரல, அவளை நான் எதுவும் செய்யவும் இல்ல. நம்பிக்கை இல்லையா? இதோ 2 பேர் இருக்கீங்களே, போய் நல்ல வீட்டை சர்ச் பண்ணிக்கோங்க. பொண்டாட்டிய காணோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஏன் உங்க கௌரவம் போயிடுமா? ஒண்ணு பண்ணலாமா? நான் வேணும்னா என் அக்காவை காணோம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? அதுக்கு உங்க அனுமதி கிடைக்குமா மிஸ்டர் வேலுச்சாமி? ஹலோ, ராஜாராம் ஐயாங்களா? ஆமா, நீங்க யாரு? பொன்னியம்மன் கோயில் ஐயர் பேசுறேங்க. சாமி, டொனேஷன் விஷயம்லாம் நம்ம அப்புறமா பேசலாம். நான் இங்க ஒரு முக்கியமான வேலையை வந்திருக்கேன். ஐயா, டொனேஷன் மேட்டர்லாம் இல்ல, உங்க மனைவி புண்ணியமா சம்பந்தப்பட்டது. அப்படியா? நீங்க அவளை எங்கேயாவது பாத்தீங்களா? இங்க கோயில்ல தான் இருக்காங்க, ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்காங்க. பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு, கோயில் நட சாத்தணும். இன்னும் அவங்க இங்க இருந்து கிளம்பல, அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. சாமி, அவங்க அங்கேயே இருக்கட்டும், நான் இப்போ வந்து கூட்டிட்டு போயிடுறேன். லேட் பண்ணாம சீக்கிரம் வாங்குவோம். ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. நான் சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா, பொன்னி கோயில்ல தான் இருக்காளாம். சொல்ற? நீங்க சொன்ன எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்ப்பா, அம்மா எங்கேயுமே இல்லப்பா. எங்கேயும் தேட வேணாம், எங்கேயும் தேட வேணாம். அம்மா கோயில்ல தான் இருக்காளா? நான் கோயில் தான் போயிட்டு இருக்கிறோம், நீங்க அங்க வந்துருங்க. அப்படியா? சரிப்பா, நான் வந்துடுறேன். ஹலோ சூர்யா, அம்மா பொன்னியம்மன் கோயில்ல தான் இருக்காங்களாமா. நீ வந்துரு, நான் வந்துடுறேன். போலாம். மிஸ்டர் ராஜாராம், வீடு தேடி வந்து ஜீப்ல விசாரணைக்கு அழைச்சிட்டு போற போலீஸ் அவங்க வேலை முடிஞ்ச உடனே அம்போன்னு நடு ரோட்ல விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா உங்களுக்கு அவங்க தேவையில்ல போல இருக்கு. பொன்னிய நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு குற்றப்பத்திரிகையோட வந்தீங்க. இப்போ பொன்னி சேஃப்னு தெரிஞ்சதும் ஒரு கர்ட்டசிக்கு கூட ஒரு வார்த்தை சொல்லாம ஓடுறீங்க. இதுதான் உங்க உச்சபட்ச நாகரிகமா? நீங்கெல்லாம் மாறவே மாட்டீங்க. ஆமா, வாங்க. பொன்னி,
என்ன பண்ணிது? ஆடிட்டரை பார்க்கணும்னு சொல்லியிருந்த, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லியிருந்த, இப்போ யார்ட்டையும் சொல்லாமல் இங்கே வந்து உட்காந்துருக்க? நாங்களாம் அப்படியே பயந்து போயிட்டோம். மாமாவுக்கு வேற பாவம், தேவையில்லாத அலைச்சல். சரி வா, வீட்டுக்கு போலாம். கோயில் சாத்த நேரமாச்சு. வா. என்ன பண்ணி அந்த மாயா எது மறுபடியும் இடைஞ்சல் பண்ணாளா? இனிமே அவளை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன் அவ கூட பேசி ஒரு முடிவுக்கு வந்தாச்சா? முடிவா? மாயா அப்படிங்கிறவ யாரு? உங்களுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? மாயாங்கிறவ பிஸ்னஸ்ல உன்னோட பங்காளி, பகையாளி, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? மாயாவுக்கும் எனக்கும் அந்த ஒரு சொந்தம் தானா? நான் இன்னும் விளக்கமா எதிர்பார்த்தேனே. விளக்கமானா அவளை பத்தி என்ன விளக்கமா சொல்றது இருக்கு? என்ன பட்டாலும் திருந்தாத, நம்ம வழியில திரும்ப திரும்ப குறுக்க வர்ற ஒரு ஜந்து, அவ்வளவுதான். அவ்வளவுதான் மாயா. அப்படிதானே? அவ்வளவுதான். நீ வேற என்ன எதிர்பார்க்கிற பண்ணி? அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. சரி, இல்ல அப்படின்னா அதுக்கு மேல எதுவுமே இல்லைன்னு இங்க இருக்காளே இந்த அம்மன் மேல சத்தியம் பண்ணுங்க பாப்போம். அப்பா, நீங்களாவது சொல்லுங்க, மாயாங்கிறவ யாரு? அதான் மாப்பிள்ள எல்லாத்தையும் சொல்லிட்டாரம்மா. அவ நம்ம தொழிலுக்கு எதிரின்னு. ஆரம்பத்துல நானும் அப்படிதான் நினைச்சேன். அவளோட அளவு கடந்த வன்மமும் தொழில் எனக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கு அவ முயற்சியும், இது தொழில் விரோதம் மட்டும் இல்ல, அதுக்கு மேல ஏதோ இருக்குன்னு என்னை யோசிக்க வச்சது. உங்களுக்கும் அப்படி ஏதாவது தோணுதாப்பா? தோணல? அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி கதை இருக்கு, சொல்றேன். அதுக்கப்புறமாவது உங்களுக்கு ஏதாவது தோணுதான்னு பாப்போம். அவளோட உண்மையான பேரு மாயா இல்ல.
மலர். மலருங்கிறது அவ அப்பா அவளுக்கு ஆசையா வச்ச பேர். மாயாங்கிறது அவளாவே அவளுக்கு வச்சுக்கிட்ட பேரு. அவ அம்மா பேரு தெய்வானன். ஏப்பா, இந்த பேரெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயசாயிடுச்சுல்ல, அதனால சுத்தமா எல்லாத்தையும் மறந்துட்டீங்கல்ல? தெய்வானங்கிறது உங்களோட இன்னொரு மனைவி. மாயா உங்களோட பொண்ணு. என்ன பாக்குறீங்க? இப்பவாது ஒத்துக்கோங்க. இந்த உண்மையை உங்க பொண்ணு மாயாவும் என்கிட்ட சொல்லல, இவரும் என்கிட்ட சொல்லல. தோ இங்க இருக்காளே, இவன் என்கிட்ட சொன்னா. காலையில தோ உங்க மாப்பிள்ளைய நான் ஆடிட்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ஒரு நிமிஷம் நான் வரதுக்குள்ள அவசர அவசரமா எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு. அப்பதான் இவரை நான் ஃபாலோ பண்ணி போகும்போதுதான் அந்த மாயா உங்க பொண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சது. மாயா, உன்னோட பிரச்சனை என்ன தெரியுமா? ஸ்டாக்னன்ட், தேங்கி கிடக்கிறது. இன்னும் 10 வயசு மலராவே தேங்கி கிடக்கிற. தெய்வானைக்கும் வேலுசாமிக்கும் பிறந்த மலராவே தேங்கி கிடக்கிற. மாயா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஏற்பட்ட உறவுன்றதுனால உனக்கோ உங்க அம்மாவுக்கோ வேலுசாமியால அங்கீகாரத்தை கொடுக்க முடியல. அதனாலதான் பொன்னியோட தங்கச்சியா சபையில் உன்னை உட்கார வைக்க முடியல. நீ ஒரு வகையில பாவம்னா, மனசாட்சி உறுத்த தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கிற வேலுசாமியும் அதை விட பாவம். பத்து வயசு மலருக்கு இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியலன்னா என்னால் ஏற்றுக்க முடியுது. ஆனால் இத்தனை வயசாயும் ஒன்னால் அதை புரிஞ்சிக்க முடியலன்றது தான் என்னால் ஏற்றுக்க முடியல. நீ பட்ட கஷ்டங்களை விட அடுத்தவங்க பல மடங்கு கஷ்டப்படணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் விதவிதமாக நரித்தனமாக பிளான் பண்ணி உன் மூக்கை நீ உடச்சிக்கிற. தேங்கி கிடக்கூடாது, அதை கடந்து வந்துடணும். ஆனால் நீ அங்கேயே தேங்கிட்ட. ஓடினாதான் நதி, தேங்கி கிடந்தா குட்டை. குட்டை என்ன ஆகும் தெரியுமா? குப்பை கூடலாம் சேர்ந்து ஒரு குப்பை மேடாயிடும். நீ இன்னைக்கு ஒரு குப்பை மேடு. இந்த குப்பை மேட்டு கதையெல்லாம் பொன்னிக்கு என்னைக்கும் தெரிய வேணாம். நானும் பொன்னிக்கிட்ட சொல்ல போறதில்லை.
நம்ம ஊர்ல மத்த பொண்ணுங்களோட அப்பா அப்படி இப்படின்னு பேச்சு வரும்போதெல்லாம் என் அப்பா ராமச்சந்திரமூர்த்தின்னு தலை நிமிர்ந்து சொன்ன. பொண்ணுங்கிற என்னோட இமேஜ் பிம்பத்தோட அஸ்திவாரம் அப்பாங்கிற உங்களோட நம்பிக்கை மட்டும்தான். இன்னைக்கு மட்டும் நான் கண்ணால பார்க்காம போயிருந்து உங்க அப்பாவுக்கு வேற ஒரு உறவு இருக்குன்னு வேற யாராவது சொல்லிருந்தாங்கன்னா நான் சிரிச்சிட்டு போயிருப்பேன். 40 வருஷம் நம்பிக்கைப்பா. எப்படிப்பா நாசம் பண்ணீங்க சொல்லுங்க. இதுக்கப்புறம் எனக்கு என் மனசுல எல்லாத்துக்கும் சந்தேகம் வருது. அப்போ என்கிட்ட நீங்க சொன்னது எல்லாமே பொய் தானே? எல்லாம் வேஷம். ஐயோ அம்மா, எல்லா நம்பிக்கையும் தூள் தூளா உடைச்சு போயிடுமோன்னு உடம்பே பதறுதுப்பா. அப்பா ஒரே ஒரு சாதாரண பொய். நான் சாதாரண ஒரு பொய் சொன்னாலே 5 நிமிஷத்துக்கு மேல என்னால கட்டி காக்க முடியாது. மனசு ஆலை அடிச்சு தத்தளிச்சு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடும். 5 நிமிஷத்துக்கே அப்படி. ஆனா நீங்க 40 வருஷமா ஒரு பொய்யை என்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கீங்க. பரவாயில்ல, கல் நெஞ்சுதான் உங்களுக்கு. நீங்கெல்லாம் ஒரு மனுஷனானே எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னப்பா உங்களுக்கு இந்த உறவு மட்டும்தானா, இல்ல இன்னும் 7-8 இருக்கா? ஐயோ அம்மா, பொன்னி வேண்டாம்மா, வேண்டாம். ஏன் இருக்க கூடாது? தாராளமா இருக்கலாமே. ரொம்ப அசிங்கமான ஆபாசமான ஆளு நீங்க. உங்களோட இன்னொரு முகம் எனக்கு தெரியாது, என் அம்மாவுக்கு தெரியாது, அந்த ஊருக்கே தெரியாது. எல்லாமே பொய், வேஷம். யாருக்குமே நீங்க உண்மையா இல்ல. மொத்த வாழ்க்கையும் நடிப்பு நாடகமா இருந்திருக்கு. உங்களை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. நீங்க பாருங்க, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, என் முகத்திலேயே முழிக்காதீங்க. இங்க இருந்து போயிடுங்க. பொன்னி, இதெல்லாம் எப்போ நடந்த விஷயம். இப்ப எதுக்காக பெருசு பண்ண? எப்பவோ நடந்தது. சரி, உங்களுக்கு எப்ப தெரியும்? எனக்கு இப்போ ஒரு மாசம் முன்னாலதான் தெரியும். ஏன் என்கிட்ட சொல்லல? என்கிட்ட ஏன் மறைச்சிங்க? பொன்னி, இதையெல்லாம் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. உண்மை தெரியாம காலத்துக்கு நான் முட்டாளா பைத்தியக்காரி மாதிரி தெரியணும். ஒரு நாள் எந்த உண்மையை தெரியாம நான் அப்படியே செத்து போயிடணும். அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்ல? உங்க 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேருமே பொய். ஆம்பளை அப்படிதான் இருப்பான், அது ஏன் உனக்கு தெரியணும், அது ஏன் உனக்கு சொல்லணுங்கிற ஆம்பளை திமிரு. இப்ப சொல்றேன், உங்களுக்கு நிச்சயமா அதே திமிருதான்.
உங்களை ரொம்பவே நம்பினேன். என்கிட்ட நீங்க ஒரு பொய் சொன்னதில்ல, எதையும் மறைச்சதில்ல, எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்கன்னு உங்களை நான் ரொம்ப நம்பினேன். நம்ம தாம்பத்தியத்தோட ஹைலைட்டே ஷேரிங் தானேங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது தானே. இதான் நாங்க 25 வருஷமான ஒரு கோட்டையா கட்டி வச்சிருந்தேன். அத மொத்தமா இடிச்சு தள்ளிட்டீங்கல்ல. வைத்தியக்காரத்தனமா நீயா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நானா பொறுப்புன்னு சொல்லாம சொல்லிட்டீங்க, அப்படிதானே? இனி எந்த ஜென்மத்திலயும் உங்களை நான் நம்ப முடியாது. எப்படி நம்ப முடியும்? எப்படி உங்களை நம்ப முடியும்? இனிமே எதையோ என்கிட்ட மறைக்கிறாரு, என்னமோ தப்பா இருக்குன்னு காலத்துக்கு நான் உங்களை வேக பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்படிதானே? அவரு நாசமாக்குனது என் கடந்த காலத்தைனா நீங்க எதிர்காலத்தை இருட்டாக்கிட்டீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்னு சூர்யா விஷயத்துல அவனை பத்தின உண்மையை மறைச்சேன்னு இப்படி எல்லாம் என்ன குற்றம் சாட்டுனீங்க. எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தீங்க. இப்ப குற்றவாளி நீங்க 2 பேரும் தான். நான் இப்ப என்ன தண்டனை உங்க 2 பேருக்கும் கொடுக்கறது சொல்லுங்க. என்ன பண்ணி தயவு செஞ்சு நான் சொல்லாதீங்க. தொட்டீங்க. அம்மா மா மா, இந்த நேரம் வரைக்கும் கோயிலே அம்மா இருந்தீங்க. நாங்கெல்லாம் எப்படி பயந்துட்டோம் தெரியுமா? உங்களை பார்த்தோன்னு தான் நிம்மதியா இருக்கு. அம்மா, அப்பாக்கு எங்க மேலலாம் பாசம் இல்ல, உங்க மேலதான் பாசம் அதிகமா. பொன்னி, வா வீட்டுக்கு போலாம். தொடாதீங்க. சூர்யா, நான் உன் வீட்டுக்கு வரேன், என்னை கூட்டிட்டு போ. என்ன கூட்டிட்டு போக மாட்டேன்? பரவாயில்ல, நான் வேற எங்கேயாவது போய்க்கிறேன். அம்மா அம்மா இருங்கம்மா. அம்மா,
உள்ள போலாமா? வாங்கம்மா. அத்தை அத்தை என்னாச்சு? ம். ம். அம்மா வாங்கம்மா. வாங்க அத்தை. பவி, உட்காருங்க அத்தை. என்ன ஆச்சு? பவித்ரா, அம்மாவுக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாயேன். அத்தை தண்ணி குடிங்க. என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. பவித்ரா, அம்மாவுக்கு சாப்பிட ஏதாவது ரெடி பண்ண. ஓ. என்னாச்சு சூர்யா? அத்தையே ஒரு மாதிரி இருக்காங்க. என்னாச்சு அவங்களுக்கு? எனக்கு ஒன்றும் புரியல பவி. அம்மாவை வீட்டில் காணோன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சந்துரு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடினோம். திடீர்னு கோயிலில் அம்மா இருக்கிறதா ஃபோன் வந்துச்சு. அப்புறம் அங்கே போனோம். எல்லாரும் அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அம்மா பிடிவாதமாக போக மறுத்துட்டாங்க. அப்புறம் என் கூட வரேன்னு சொன்னாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை. கூட்டிட்டு நேராக இங்கே வந்துட்டேன். அம்மாவை இந்த மாதிரி நான் லைஃப் டைம்ல பார்த்ததே இல்லை பவி. இந்த அளவுக்கு உறைஞ்சு உட்கார்ந்துருக்காங்கன்னா ஏதாச்சும் அப்பா கூட சண்டையா இருக்கும். இல்ல அதை விட பெருசா வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும். ஒருவேளை
அத்தை நம்ம ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டதுல சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ? ஒன்றும் புரியல பவி. எது எப்படியும் அவங்களாம் வந்து நம்ம கிட்ட சொல்ற வரைக்கும் நம்மளாம் அம்மா கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். ஆமா, ஆனா அத்தை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சூர்யா. சரி, நீ மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். கவலையா இருந்தாலும் சரி, கோவமா இருந்தாலும் சரி, அது ரொம்ப நாள் நீடிக்காது. எப்போ அவங்க விருப்பப்படி அவங்க அமைதியாவே இருக்கட்டும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அம்மாவுக்கு சாப்பாடு எதாவது ரெடி பண்ண சீக்கிரம். பவித்ரா சாப்பாடு கொடுத்தா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அப்புறம் அவங்க கோவமும் குறைஞ்சிடும். ஐஷு, பிரியாவுக்கு சாப்பாடு கொடு. பாவம், ஸ்கூல்ல இருந்து வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, ஒண்ணுமே சாப்பிடல. கூட்டிட்டு போ. பிரியா, சாப்பிடவா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம், அம்மா வந்தா போதும். அம்மா எங்க போறாங்க? இப்போ வந்துருவாங்க. நீ போய் சாப்பிடு பிரியா. இப்போ வந்துருவாங்கல்ல, வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். பிரியா, ஏதாவது ஒரு நாள் அப்படி இப்படின்னு இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு தான் பழகணும். எல்லா நாளும் அம்மா ஊட்டிக்கிட்டே இருக்க முடியுமா சொல்லு? அத்தை, எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஊட்டி விடணும்னு அவசியமும் இல்லை. ஆனா எனக்கு இந்த நொடியிலேயே அம்மாவை பார்க்கணும். அம்மா எங்கேயும் போல, கோவில்ல தான் இருக்காங்க. அப்பா தாத்தாலாம் கூப்பிட தான் போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. நீ வா, நீ வந்து சாப்பிடு. வந்துருவாங்கல்ல, வரட்டும், அப்புறமாவே சாப்பிடுறேன். பிரியா, ராஜாராம். அப்பா, அம்மா எங்கப்பா? அம்மா வரலையாப்பா? என்னாச்சுப்பா? கோவில்ல பொன்னி இருக்கா, போய் கூட்டிட்டு வரதா சொல்லிட்டு தானே போனீங்க. இப்ப நீங்க மட்டும் திரும்பி வந்தா என்னப்பா அர்த்தம்? ஏன்பா, நிஜமாவே அம்மா உங்க கூட வரலையாப்பா? இல்ல பின்னாடி வேற வண்டியில வராங்களா? டே சந்துரு, ஏதாவது வாயை திறந்து சொல்லுங்களேன்ப்பா. அம்மா சூர்யா கூட அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. இத சொல்றதுக்கு உங்க எல்லாருக்கும் அப்படி என்ன தயக்கம்? பவித்ரா இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல பொன்னி அங்க போய் இருக்கிறது ஒண்ணும் தப்பே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜாராம். நீயே மனசார பொன்னி அங்க அனுப்பி வச்சுட்டு வந்திருக்கியே. எங்க அனுமதி வாங்கிட்டா அவங்க போனா? அப்போ அவளா போயிட்டா. என்னடா? எங்களுக்கே ஒன்றும் புரியல அத்தை. அம்மா கோயிலில் இருக்காங்கன்னு ஃபோன் வந்துச்சு, போனோம். ஆனால் நாங்கள் அங்கே போய் சேர்றதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. என்ன நடந்துச்சுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு புரியல. சூர்யா கிட்ட கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க, கிளம்பிட்டாங்க.
அப்பா அம்மா நைட் இங்க வர மாட்டாங்களா? எல்லாரும் சாப்பிட்டு போட்டு தூங்க, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். பிரியா, சாப்பிடு. வா, சொல்றேன்ல, வா. சமந்தி, என்ன நடக்குதுங்க? அவங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது சண்டையா? அது அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது இருக்கும். நாம் அதுக்குள்ளே எல்லாம் மூக்கம் நுழைக்கக்கூடாது. என் அப்பா ராமச்சந்திரமூர்த்தின்னு தலை நிமிர்ந்து சொன்னேன். உங்க அப்பாவுக்கு வேற ஒரு உறவு இருக்குன்னு வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் சிரிச்சிட்டு போயிருப்பேன். 40 வருஷம் நம்பிக்கைப்பா. எப்படிப்பா நாசம் பண்ணீங்க சொல்லுங்க. இதுக்கப்புறம் எனக்கு என் மனசுல எல்லாத்துக்கும் சந்தேகம் வருது. அப்போ என்கிட்ட நீங்க சொன்னது எல்லாமே பொய் தானே? எல்லாம் வேஷம். ரொம்ப அசிங்கமான ஆபாசமான ஆளு நீங்க. உங்களோட இன்னொரு முகம் எனக்கு தெரியாது, என் அம்மாவுக்கு தெரியாது, அந்த ஊருக்கே தெரியாது. எல்லாமே பொய், வேஷம். யாருக்குமே நீங்க உண்மையா இல்ல. மொத்த வாழ்க்கையும் நடிப்பு நாடகமா இருந்திருக்கு. உங்களை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. நீங்க பாருங்க, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, என் முகத்திலேயே முழிக்காதீங்க. இங்க இருந்து போயிடுங்க. அம்மா, மாப்பிள்ள, என்ன மாமா இது? அம்மா, நீங்க இங்க தூங்க வேணாம், என் ரூமுக்கு வந்துருங்க. மாப்பிள்ள, நான் ஏதாவது பண்ணிக்குவேன்னு நீங்க பயப்படுறீங்களா? இல்ல மாமா, எச்சரிக்கையா இருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா என் நிலைமை என்ன ஆகுமோன்னு அப்ப ரொம்ப யோசிச்சேன். அதனால சாக துணிஞ்சேன். ஆனா அது யாருக்கு தெரிஞ்சா மொத்த இடியும் என் தலையில விழுகும்னு நினைச்சானோ. ஆனா அது இப்போ பொண்ணுக்கே தெரிஞ்சிருச்சேன். இனிமே நான் எதுக்கு சாகணும்? இதுக்கப்புறம் நான் செத்தாலும் என் பிள்ளைக்கு அது தீராத சாபத்தை கொடுக்கும். இருந்தும் தொல்லை, செத்தும் பிரச்சனைன்னு ஆயிடாதா மாப்பிள்ள? ஆமா, அதை பத்தி எல்லாம் இப்ப பேச வேணாம், விடுங்க. இந்த விஷயம் பொண்ணுக்கு தெரியக்கூடாது நம்ம நினைச்சதே அவ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகத்தான். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் மாப்பிள்ள? இப்ப அவ உடைஞ்சு போயிட்டாலே. ஆமா மாமா, அவ்வளவும் நம்பிக்கை, நம்ம மேல வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. கோயில்ல மூச்சு விடாம அவ பேசின அத்தனை வார்த்தையும் நம்ம மேல வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் உடஞ்சி போச்சேன்ற ஆதங்கத்துல வந்து விழுந்ததுதான். 40 வருஷமா இந்த விஷயத்தை மறைச்சு வச்சதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம ஆயிடுச்சே மாப்பிள்ள. ஆமா, தெரிஞ்சதுல ஒரு தப்பும் இல்லை மாமா. தெரியணும், தெரிஞ்சுதான் ஆகணும். எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் கோவப்பட்டேன். அதுக்கப்புறம் என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். அதே மாதிரி பொண்ணுகிட்டே எதிர்பார்க்க முடியாதுல்ல. கொஞ்ச நாள்ல சரியாயிடும் மாமா. என்ன அப்படி கோவப்பட்டவ வீட்லயே இருந்திருக்கலாம், போயிருக்க வேணாம். மாமா, பொண்ணு இல்லாம ஒரு நாள் கூட நான் இந்த வீட்டில் இருந்ததில்ல மாமா.
இப்போ மாப்பிள்ள, நீங்க என் கூட இருக்கிற தைரியத்துல தான் நான் ஒவ்வொரு நிமிஷத்தையும் பிடிச்சு தள்ளிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்களே இப்படி கலங்கி நின்னா எப்படி மாப்பிள்ள? ஆமா, இது ஒரு நாள் 2 நாள்ல மாறுற விஷயம் கிடையாது மாமா. அது வரைக்கும் என் மனசு கடந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். எங்களுக்குள்ள ஒரு சில நேரம் பிரச்சனை வந்திருக்கு. அப்பாவுக்கிட்ட இருந்து விலகி இருந்து பார்த்துருக்கேன். அவ என்னை சமாதானப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணுவா. அவன் மேல கோபம் குறையலாம் கூட அவளோட பாசத்தை, அவளோட அன்பை நான் ரொம்ப விரும்பி இருக்கேன் மாமா. ஆனா இப்போ பிடிவாதக்காரி மாமா. என் மூஞ்சி கூட பார்த்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாளே மாமா. அந்த கவலைதான் மாமா எனக்கு என் நெஞ்சை வெடிச்சிரும் போல் இருக்கு. மாப்பிள்ள, மன்னிக்கவே முடியாத குற்றவாளி நான் தானாலும் பரவாயில்ல, என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் மாப்பிள்ள. அவளுக்கு எப்படியாவது புரிய வைக்கலாம் மாப்பிள்ள. பொன்னியை எப்படியும் சமாதானப்படுத்திடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்பிள்ள. நான் உங்களுக்கு சமாதானம் சொல்ல வந்தேன், நீங்க எனக்கு சொல்றீங்க. பொன்னி விலக்கி நிற்கிறது வெத்த அப்பனா என்ன விடவும் உங்களுக்கு தான் பெரிய வழின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாப்பிள்ள. சரி மாமா, நடந்ததெல்லாம் நினைச்சு வருத்தப்படாம நிம்மதியா படுத்துங்க. இது எல்லாமே என்னடா நடந்த பிரச்சனை? நான் தான் இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும். அம்மா. ஹலோ ஸ்வேதா, உங்க அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்களா? இன்னும் இல்லம்மா. சூர்யா வீட்டுக்கு போயிட்டாங்களா? இன்னைக்கு பகல் முழுக்க அவங்கள தேடி இருக்காங்க. எங்க போனாங்க, ஏன் இப்போ சூர்யா வீட்டுக்கு போனாங்கன்னு சரியான காரணம் இங்க யாருக்குமே தெரியல. ஏதோ அவங்களுக்கு கோவங்கிற மாதிரி தான் சந்துரு சொன்னா. ஓ மாமனாரோட ஏதாவது சண்டையா? அவங்களுக்குள்ள அப்படி ஏதோ சண்டை வந்தா அது உலக அதிசயம்தான். சரி விடு ஸ்வேதா, நாளைக்கு வந்துருவாங்க. என்னம்மா இவ்ளோ கேர்லெஸ்ஸா சொல்ற? இன்னைக்கு அவங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட செக்கப்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. இந்த பிரச்சனையில அது நடக்க முடியாம போயிடுச்சு. எங்க நான் மாட்டிக்க போறேனோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். இன்னைக்கு எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டேங்கிறதுல கொஞ்சம் நிம்மதி. ஆனா இது எத்தனை நாளைக்கு சொல்லு? நாளைக்கோ நாளானிக்கோ அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா திரும்பி டாக்டர் கிட்ட வான்னு கூப்பிடுவாங்கல்ல. அதெல்லாம் நினைச்சாலே வயித்த கலக்குதுமா. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். மா, தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுதுமா. எதையும் மறைக்காம உண்மைய சொல்லிருக்கணுமோ? லூசுத்தனமா உளராத. அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். மா, சந்துரு குழந்தைக்காக ஏங்குனது, அத்தை மாமா வீட்ல பூஜை பரிகாரம் பண்ணது, இதெல்லாம் தாம்மா என்ன இந்த முடிவை எடுக்க வச்சது. அது சரியான முடிவு தாண்டி. உண்மையை சொல்லியிருந்தா சபாஷ்னு கைத்தட்டி உனக்கு மாலை போட்டு வாழ்த்திருப்பாங்களா? சந்துரு முகத்துல சந்தோஷத்தை பார்த்திருக்க முடியுமா? மொத்த குடும்பமும் அழுது வடிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. அம்மா, அதெல்லாம் ஒரு சப்ப கட்டுதாம்மா. என்னோட குறை தெரிஞ்சுட்டா இந்த வீட்ல என்னோட மரியாதை குறைஞ்சிருங்கிற சுயநலம் தான் உண்மையான காரணம். இங்க பாரு ஸ்வேதா, சுயநலம் யாருக்கு இல்ல? எல்லாருக்கும் தான் இருக்கு. உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் 2 சைடுக்கும் ஆதாயம் வர மாதிரி தான் புத்திசாலித்தனமா முடிவெடுத்திருக்கோம். அதனால நீ மனச போட்டு குழப்பிக்காத. இதோ இன்னும் 10 மாசத்துல
பாரதி மூலமா குழந்தைய பெத்து கொடுக்க போறோம். அதோட உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிட போகுது. ஆனா அம்மா, அதுக்குள்ள அத்தை என்ன டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும்ல? ஒன்னும் தெரியாது, உடைய கூடாது. ரகசியத்தை காப்பாத்தியே ஆகணும். டெஸ்ட் ரிப்போர்ட்டை மாத்தலாம், டாக்டர் மாத்தலாம், 1000 வழி இருக்குடி. அதுக்கு துணிஞ்சு இறங்கிட்டோம், இதுல இருந்து பின்வாங்க முடியாது. இங்க பாரு, இப்போ கர்ப்பஸ்திரி டைமுக்கு தூங்கணும். போய் நிம்மதியா தூங்கு. குட் நைட். சாப்பிட்டியா ராஜாராம்? அப்பா இன்னும் சாப்பிடல அத்தை. ஏன் ஏன் இன்னும் சாப்பிடல? எனக்கு பசிக்கலக்கா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். எப்போ? இப்ப மணி என்னாச்சு தெரியுமா? பொன்னி வந்தாதான் சாப்பிடுவேன்னு அடம்பிடிச்ச பிரியாவை கூட வற்புறுத்தி இப்ப சாப்பிட வச்சாச்சு. உனக்கு என்ன? இங்க பாரு ராஜாராம், சாப்பாடு சாம்பார் எல்லாமே சூடா இருக்குப்பா. இல்லையா தோசையோ சப்பாத்தியோ வேணும்னா சொல்லு, பவுன் இருக்கா, நிமிஷத்துல போட்டு கொடுத்துருவா. எனக்கு பசிக்கலக்கா. அப்பா எதுவும் சாப்பிடலப்பா, நீங்க ப்ளீஸ்ப்பா கொஞ்சோண்டு சாப்பிடுங்கப்பா. என்னப்பா, பொன்னிக்கு உனக்கு ஏதாவது மனஸ்தாபமா? இதெல்லாம் சகஜம் தானேப்பா. அப்பப்ப ஏதாவது மனஸ்தாபம் வரும், அதுக்காக வயித்த காய போடலாமா சொல்லு? நேரத்துக்கு சாப்பிடணும். நான் தட்டை எடுத்து வைக்கிறேன், நீ கையை கழுவிட்டு வா. அக்கா, ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட மாட்டேனா? எனக்கு சாப்பாடு வேணாம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் படுங்க. போ ஐஸ்வர்யா, போய் தூங்கு போ. சந்திரு, பா சொல்லுங்கப்பா. நீ சூர்யாவுக்கு ஃபோனை போட்டு உங்கள் அம்மா சாப்பிட்டாலும் கேளு. ம் சரிங்கப்பா. இரு, டிலே பண்ணாத, உடனே ஃபோன் பண்ணி கேளு. ம் சரிங்கப்பா. அத்தை, அப்பா பாவம் அத்தை, பசியோட கஷ்டப்பட போறாரு. அது சரி, இவன் பொன்னியோட அவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்த காலத்திலேயே பொன்னி சாப்பிட்டாச்சான்னு முடிவான பின்னாடி தான் சாப்பிடுவான். இப்ப மட்டும் அவளுக்கு தெரியாம சாப்பிடவா போறா? உண்மைதான் அத்தை, எனக்கு தெரிஞ்சு அம்மாவும் சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. ம். இந்த சூர்யா, அத்தைக்கு போய் கொடு. நீ கொண்டு போய் கொடுப்போ, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். போ பவித்ரா. ம். அத்தை சாப்பிடுங்க அத்தை. என்ன பவி இதெல்லாம்? சுட சுட தோசை சுட்டு கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் சாப்பிடுங்க அத்தை. உனக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த சிரமம்லாம்? முதல் தடவை எங்க வீட்டுக்கு வந்து நீங்க தங்கியிருக்கீங்க, இதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அத்தை. உங்களுக்கு 2 தோசை சுடுறதா கஷ்டம் எனக்கு. போங்க அத்தை. நீ சாப்பிட்டியா? நான் எப்பவுமே சூர்யா கூட உட்காந்தா சாப்பிடுவேன். சரியான நேரத்துல என்ன சாப்பிட வச்சிருவான். ஆனா அது என் மேல இருக்கிற அக்கறையில நினைச்சிடாதீங்க அத்தை. அவனோட குழந்தைக்கு நேரா நேரத்துக்கு சாப்பாடு சரியா போயிடணுமா, அதான் அவன் வரட்டும்னு வெயிட் பண்றேன். இந்தா, எனக்கு வேணாம். என்ன? வாங்கு. மா ப்ளீஸ் மா.
வெறும் வயிற்றோட படுக்கக்கூடாதுன்னு நீங்கள் தானேம்மா சொல்லுவீங்க. ஒரே ஒரு தோசையாக சாப்பிடுங்கம்மா. எனக்காக சாப்பிடுங்கம்மா ப்ளீஸ்மா. வேணாண்டா, நீங்க சாப்பிட்டு தூங்குங்க. சூர்யா, அம்மா எப்படி இருக்காங்க? இப்போ என்ன பண்றாங்க? கோயிலில் பார்த்தோமே, டிஸ்டர்ப்டா பித்து பிடிச்ச மாதிரி, அதே மாதிரி தான் எப்படி வந்தாங்களோ அப்படியே தான் இன்னும் இருக்காங்க. இந்த கோலத்தில் என்னால் அவங்கள பார்க்க முடியல. சரி, அம்மா சாப்பிட்டாங்களா? நானும் பவியும் இந்நேரம் வரைக்கும் கெஞ்சி மல்லு கட்டி பார்த்துட்டோண்டா. ஒரு வாயாவது சாப்பிடுங்கம்மான்னு சொன்னோம். சாப்பிடவே இல்லையே. இப்படி பிடிவாதம் பிடிக்கிறவங்க கிட்ட என்ன பண்ண முடியும் சொல்லு? சரி. என்னப்பா, சூர்யாக்கு ஃபோன் போட்டியா? அம்மா சாப்பிட்டாளா? சாப்பிட்டாங்களாப்பா. இப்பதான் சாப்பிட்டு கை கழுவிட்டு படுத்தாங்களா? அப்படியா? சூர்யா, சாப்பிடு சூர்யா. பாவம் நீ, ஏற்கனவே ரொம்ப கலங்கி போனவன். அத்தைய அங்கேயும் இங்கேயும் தேடின கலவரத்துல கண்டிப்பா நீ ஒரு காஃபி டீ கூட குடிச்சிருக்க மாட்ட. நீ பயங்கர பசியில இருப்ப, அது உன்னோட கண்ணிலேயே தெரியுது. உன்னால கொஞ்சம் கூட பசி தாங்கவே முடியாது. இந்தா, நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? நீ வந்ததுக்கு அப்புறமா தான் சாப்பிடலான்னு இருந்தேன். என்ன பவித்ரா, டயத்துக்கு சாப்பிடணும், எனக்காக வெயிட் பண்ணக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். முதல்ல நீ சாப்பிடு. என் குழந்தைக்கு பசிக்காதா? குழந்தைய ஏன் பட்டினி போடுற? என்ன மாதிரி தானே அதுவும். குழந்தை மட்டும் பசி தாங்குமா? கொடு. அத்தைய பத்தி நீ யோசிக்கவே இல்லைல்ல? உன் குழந்தைக்கு பசிக்கும்னு பதறி துடிச்சு ஊட்டி விடுறல்ல. இந்த பாசமும் அக்கறையும் உனக்கு உன் பெத்த அம்மா மேல இல்ல பாத்தியா? அவங்க சாப்பாடு வேண்டான்னு உடனே சரின்னு விட்டுட்டு வந்துட்டான்ல. ஏ, அவங்களுக்கு ஊட்டி விட்டுருக்கலாம்ல. சரி, நான் போய் கொடுக்குறேன். மா, மா, எந்திரிங்க. என்னடா? எழுந்திரிங்கம்மா. அப்பா மேல தானே உங்களுக்கு கோவம். அவரு கூட சொன்னா நீங்க அவரை கோச்சுக்கோங்கம்மா. அதையே எங்க கிட்ட காட்டுறீங்க? நாங்க தான் தப்பு செஞ்சோமா சொல்லுங்க? எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களை பசியோட விட்டுட்டு நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது நாங்க சாப்பிட முடியுமாம்மா? அந்த சாப்பாடு எங்களுக்கு இறங்குமாம்மா? ரொம்ப அடம் பிடிக்காதீங்கம்மா, ப்ளீஸ்மா, சாப்பிடுங்கம்மா. சின்ன வயசுல நான் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சப்பெல்லாம் நீங்க என்ன சும்மாவா விட்டீங்க? வலுக்கட்டாயமா ஊட்டி விடல? அதே மாதிரிதான் இதுவும்.
அன்பா சொன்னா கேட்க மாட்டீங்க. இந்தாங்க. ம் நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? ம் ஆ. 2 பேரும் சாப்பிடல. வாங்க, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. ம். நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலரும் நீயே. நான் வாழ்ந்த முதல் அறை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண்ணும் நீயே. சினுங்கிய போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லி கொடுத்தாய். அவனோடுதான் வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் உன் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளுக்குள்ளே அடை காத்தாய். இந்த மாதிரி உங்க கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. அம்மா என் முகவரி நீ. ஆனா நீங்க கொஞ்சம் கூட சாப்பிடாம எங்களுக்கு ஊட்டி விடுறதா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என் உயிரென்றும் நீ. என்ன ஏதுன்னு கேட்க மனசு கிடந்து துடிச்சாலும் உங்களை மேல மேல தொல்லை பண்ண விரும்பல அத்தை. ஒரு 2 வாய் நீங்களும் சாப்பிட்டிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். சாப்பிடு. உன் வாசம் எனக்கு வலிமை தரும், உன் வார்த்தை எனக்கு வீரம் தரும், உன் வாழ்க்கை மேல் என் வாழ்க்கையினை வரைந்து வைத்தாயே. அத்தையே இப்படி சோகமா உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தூங்கவே இல்லை பவி. 2-3 தடவை எழுந்து பார்த்தப்போ அவங்க முழிச்சிட்டு தான் இருந்தாங்க. பாவம், நேத்து அவங்க சாப்பிட்டாங்களோ இல்லையோ, நாமளும் அவங்கள சாப்பிட வைக்கிற முயற்சியில தோத்துட்டோம். பசி, கோவம் எல்லாமே சேர்ந்து அவங்கள தூங்க விட்டுருக்காது சூர்யா. சரி, நான் இந்த காஃபியை கொண்டு போய் குடிக்கவாது வைக்கிறேன். அம்மா, இந்த காஃபி குடிங்க. வேணாண்டா. மா, நீங்க இப்படி இருக்கிறது எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வந்த மாதிரி இருக்குமா? பெத்த அம்மா பசியோட இருக்கும்போது நான் எப்படிமா மனசார தூங்க முடியும்? ப்ளீஸ்மா, இந்த காஃபியாவது குடிங்கம்மா. ஆத்திரமோ கோவமோ எதுவா இருந்தாலும் 10 நிமிஷம் அமைதியா இருந்தாலே குறைஞ்சு போயிடும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எப்படி எல்லாத்தையும் இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ்மா,
இந்த காஃபியாவது குடிங்கம்மா. 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 நீ இரு சூர்யா, நான் போய் பார்க்கறேன். சரி போய் பாரு. சூர்யா, என்ன பவி? சூர்யா இங்க வா. மா நான் வந்துடுறேம்மா. இத்தனை நாள் நான் மாசப்பட்டது நடந்துருச்சு பாரு. மாமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்பா வாங்கப்பா. சந்துரு வா. ஏன்பா வெளியே போய் நிக்கிறீங்க? வீட்டுக்குள்ள வாங்க. ஏண்டா அம்மா சாப்பிடலன்னு அப்படியே விட்டுருவியா? கம்பல் பண்ணி சாப்பிட வைக்க மாட்டியா? நான் எவ்வளவு போராடி பார்த்தேன்டா, முடியலடா. சாப்பிடல சரி, தூங்குனாங்களா? அதுவும் இல்லையா? அப்பா நீங்க உள்ள வாங்கப்பா. உள்ள வந்து அம்மாவை பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து அடுத்த நிமிஷமே அம்மாவுக்கு மனசு மாறிடும்பா. அவங்க கோவம்லாம் குறைஞ்சு எப்பவும் போல நார்மல் ஆயிடுவாங்க. அவ கோவம்லாம் குறையாது, இன்னும் அதிகமாக தான் ஆகும். நான் உள்ள வரணும்னு அவசியம் இல்லை. நீ போய் உங்க அம்மா கூட்டிட்டு வா. உங்களை பார்த்ததும் பவித்ரா எவ்வளவு சந்தோஷப்பட்டா. அதுக்காகவாது உள்ள வாங்கப்பா. வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம வாசலையே நிக்கிறது மனசு ரொம்ப வலிக்குதுப்பா. நான் ஒன்றும் வீட்டுக்கு விருந்து சாப்பிடவோ இல்லை உன் பொண்டாட்டியை பார்த்து நல விசாரிக்கவோ வரல. என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு அவ புள்ள வீட்டுக்கு வந்து உக்காந்துருக்கிற என் பொண்டாட்டியை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். சரி சரிப்பா, புரியுது. நான் உங்களை கம்பல் பண்ணல. இந்த வீட்டுக்குள்ள நீங்க எப்போ வரணும்னு விரும்புறீங்களோ அப்ப வாங்கப்பா. பவிக்கும் எனக்கும் அது போதும். என்னடா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? போய் உங்க அம்மா கூட்டிட்டு வா. சரிங்கப்பா. வா வா சந்துரு. அம்மா அப்பா வந்திருக்காருமா. வாசல்ல தான் நிக்கிறாரு. என் கூட வாமா, நம்ம வீட்டுக்கு போலாமா? அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாருமா. அம்மா ப்ளீஸ்மா, எங்க கூட வாமா. அதுக்கு தாம்மா அப்பா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வெளியில. அங்க வீடு வீடாவே இல்லம்மா. ஐஷு பிரியா அவங்க முகத்தெல்லாம் பார்க்கவே முடியல. ப்ளீஸ்மா என் கூட வாமா.
வீட்டுக்கு போலாமா? நான் வரல, நீ கிளம்பு. அம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ். நான் வரலன்னு சொல்லிட்டேன். அம்மா ப்ளீஸ்மா. டேய், என்னாச்சுப்பா? உங்க அம்மா வரலையா? வரல. அப்பா வந்திருக்கேன்னு சொன்னியா? அப்பா அவளை கூட்டிட்டு போக வந்திருக்கேன்னு சொன்னியா? சொன்னப்பா, வர முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. என் முகத்தை கூட அவங்க சரியா பார்க்கலப்பா. பொண்ணே, வா பொண்ணு, வீட்டுக்கு போலாம். பாரு பொண்ணே, உட்காந்து முகத்தை பார்த்து பேசினா தீராத பிரச்சனை எதுவுமே கிடையாது. வா வீட்டுக்கு போலாம். ஒன்ன நான் கூப்பிடுறேன் பொண்ணே. வா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு வா போலாம். வேலுச்சாமி ஐயா, வீட்டுக்கு வராதவங்க வந்திருக்கீங்க. வாங்க வாங்க. ஐயோ ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வாக்கிங் போயிட்டு வரேன். நீங்க காலையில வாக்கிங் எல்லாம் போவீங்களா? நேரம் இல்லைன்னு சொல்லுவீங்க இதுதானே? 24 மணி நேரம் நம்ம முன்னாடி நிக்குது. யார கேட்டாலும் நேரம் இல்ல நேரம் இல்லைங்கிறாங்க. இந்த வேலைக்கெல்லாம் போகாம இருக்கோமா? அதெல்லாம் கரெக்டா தானே போறோம். அதே மாதிரி இந்த வாக்கிங் போறதும் ஒரு வேலைக்கு போற மாதிரி வச்சுக்கணும். அந்த காலத்துல நடந்து ஒரு இடத்துக்கு போறோம்னா அதுக்கு நடராஜர் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த நடராஜர் சர்வீஸே கிடையாது. பக்கத்துல இருக்கிற கடைக்கு பால் வாங்க போனாலும் ஒரு பைக்ல போறது, ஒரு கார்ல போறது. இந்த ஜிம்முக்கெல்லாம் எவ்வளவு பணம் கட்டுறாங்க. ஆனா வாக்கிங்கெல்லாம் ஒரு பைசா கூட வேண்டாம். அரசாங்கம் போட்ட ரோடு இருக்கு, அழகான பூங்கா இருக்கு. அப்படி ஜாலியா ராஜா மாதிரி அப்படி சிங்கி சக்குன்னு போயிட்டு வரலாம். சுகர் வராது, பிபி வராது, எதுவுமே வராது. ஐயா, நான் பாட்டுக்கு லட வாக்கிங்க பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க. ஐயா, இஞ்சி, நெல்லிக்காய், எலுமிச்சப்பழம், அருகம்புல் ஜூஸ் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, குடிங்க.
என்ன ஐயாவோட மனசு சரியில்லையா? வாட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. பதட்டப்படாதீங்க. பதட்டம் தான் மனுஷனோட முதல் எதிரி. பதட்டத்தை குறைங்க, பாதி பிரச்சனை அப்படியே குறைஞ்சிடும். அப்புறம் மீதி பிரச்சனை எல்லாம் ஊதி தள்ளிடலாம். என்ன பிரச்சனை சொல்லுங்க. உங்களைத்தான் மலை போல நம்பி வந்திருக்க ராணிம்மா. ஐயா, என்ன இது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க ஊர் பிரசிடென்ட்டா இருந்தவரு, ஊர் பிரச்சனை எல்லாம் எவ்வளவு தீர்த்து வச்சிருப்பீங்க. ஓ, அப்ப வீட்டு பிரச்சனை போல. சரி சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். சொல்லுங்க. அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ராணிம்மா. இந்த டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் உண்மையை தான் சொல்லணும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நாங்க டப்பு டப்புன்னு சொல்லிட மாட்டோம். சொல்லுங்க, அப்படி நினைச்சு சொல்லுங்க. அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்ற மாதிரி நான் சொல்லிடுறேன் ராணிம்மா. ஐயோ, மறுபடியும் பெரிய பெரிய வார்த்தை சொல்றீங்க. என்னன்னு சொல்லுங்க. சொல்றதை கேளு. தொடாதீங்க. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒட்டு உறவும் கிடையாது. என் முகத்திலேயே முடிக்காதீங்கன்னு என் பொண்ணு சொல்லிட்டா ராணிம்மா. வேலுச்சாமி ஐயா, நீங்களா இப்படி ஒரு காரியம் செஞ்சீங்க? ஐயோ, கேட்ட எனக்கே இவ்வளவு தவிப்பா இருக்கே. உன்னை எவ்வளவு தவிச்சிருப்பா. ஐயா, நீங்க செஞ்சது சாதாரண விஷயமா? ஏதோ நேத்து 2வது ஆட்டம் சினிமாக்கு போன மாதிரி சர்வசாதாரணமா சொல்றீங்க. இத கேட்ட பொண்ணு எப்படி கலங்கி போனாலும், ஐயோ, அவ உசுரோட திரும்பி போனதே பெரிய அதிசயத்தான். நான் ஒண்ணு சொல்றேன், அக்கா அக்கான என்ன வாய் நிறைய கூப்பிட்டாலும் மனசு நிறைய அவ உங்களை அப்பா அப்பான்னு தானே கூப்பிட்டுருக்க. எப்படி உங்களை அந்த அளவுக்கு வசதியா மனசுல வச்சிருக்கா? ஒரு 4 வரி என்கிட்ட பேசினா கண்டிப்பா ஒரு வரி உங்களை பத்தி தான் இருக்கும். என் அப்பா அப்படியே, என் அப்பா இப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை உங்களை பத்தி தானே பேசுவா. ஐயோ ஐயோ, எப்படி ஐயா, எப்படி ஐயா அவ எப்படி உங்ககிட்ட பேசுவா? எப்படி உங்க முகத்துல முழிப்பா? நீங்க செஞ்சது அவ்வளவு சாதாரண காரியமா? ஐயோ, என்ன ஊர்கிட்டயும் பெத்த பொண்ணுகிட்டயும் இதெல்லாம் மறைச்சிடலான்னு நினைச்சீங்களா? ஐயோ, கடைசியில இந்த கதியில வந்து நிக்கிறீங்க. நீங்க பெரியவர்,
நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி வச்சுப்பீங்களா? உங்களுக்கு தெரியாதது இல்ல. ஐயோ, முழு பூசணிக்காய சோத்துல போய் மறைக்க முடியுமா? சரி விடுங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பொன்னியை சந்திச்சு பேசி சமாதானப்படுத்துங்க. ஐயோ, இல்லையா இல்லையா, என்னால இது செய்ய முடியாது. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க.